பல விஷயங்கள்ல பகவானை கம்பேர் பண்ணி கூட பாக்குறது இல்லை. ஓரத்தை வச்சிருக்கோம். காத்தால எழுந்து ஒரு கற்பூர ஆரத்தி காட்டி கண்ணத்தை ஒரு போடு போட்டுண்டு இனிமேல் மறந்துடுவேன்றதே கண்ணத்தை போட்டுக்கணும்னு தெரியல. தப்பு பண்ற கண்ணத்தை போட இனிமேல் மறந்து இப்ப ஞாபகம் வச்சுருக்கு அப்புறம் மறந்து போயிடுன்ற மாதிரி தான் போட்டுக்கிறோம். ஹாஸ்யமா சொல்ல சத்தியத்தை சொல்லிட்டு அவ்வளவுதான், அப்புறம் மறந்து போயாச்சு. பல விஷயங்களை பகவான்ற ஒருத்தனை கம்பேர் பண்ணி கூட பாக்குறது இல்லை. வாழ்க்கையில பகவான்ற ஒருத்தனை உதாரணமா வச்சுட்டு இப்படி பக்கத்துல வச்சுன்னா இதுக்கு அதுக்கு என்ன அதுக்கு இதுக்கு என்ன தங்கத்தோட உடசி பார்க்கணும். பகவான உடசி கூட பாக்குறது கிடையாது. அது ஓரத்தை அப்படி ஆடு இருக்கு. பரபிரம்மமா அனுபவிக்கணும். இந்த குழந்தை நின்ன ஓம் நமோ பகவதே வாசுதேவாய துவாதசாட்சரம் மத்த எல்லா சப்தமும் மறந்து போயிடுது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அதுவும் இந்த சப்தம் எப்படி ஞாபகம் இருந்ததுன்னா தான் சொல்லக்கூடியதான தன் சப்தத்துல ஞாபகம் இல்லை. நம்ம எல்லாம் சொல்லுவோம் நிறைய நாமஜபம் பண்றேன் ஆனா வரமாட்டேங்கிறதுன்னு. ஏன்னா நான் பண்றேன் இது என் சப்தம்னு நம்ம சப்தத்துல சொல்றோம். சரியா சொல்லணும்னா குரு உபதேசம் பண்ணும்பொழுது அந்த சப்தத்தை ஹிருதயத்தை வாங்கி வச்சுட்டு அந்த குரு சொல்றாரு அந்த சப்தத்தையே ரிவைண்ட் பண்ணி கேட்கணும். அப்ப நம்ம ஜெபிக்கல, குரு உள்ளுக்குள்ளே ஜெபிக்கிற அப்பதான் வரும். நம்ம ஜெபிக்கும் போது வராது. இந்த ரகசியம் சொல்லல சுப்பிரமணிய மகரிஷினா சில விஷயங்கள்லாம் அங்கங்க அப்படி வச்சுட்டு போயிருக்கா. யார் எவ்வளவு தூரம் தியானம் பண்ணி அதுக்குள்ள போய் ரகசியத்தை முத்து எடுக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி அவ்வளவு அழகா அந்த குரு சப்தம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. துருவன் அவர் சொன்ன சப்தத்தையே தியானம் பண்ணிட்டு இருந்தான். நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம சப்தத்தை அடிப்படையா கொண்டுதான் எல்லா விஷயத்தையுமே தியானம் பண்றோம். யாரா ஒருத்தர் கடுதாசி எழுதிருப்பா, இப்படி படிப்போம். படிக்கும் பொழுது நம்ம படிக்க மாட்டோம், அவளுடைய சப்தமா நம்ம படிப்போம். நம்ம மனசு முழுக்க பார்த்தா அவ பேசுற மாதிரி அந்த சப்தத்தை அஸ்திவாரமா வச்சிருப்போம். அந்த சப்தத்தை நினைக்கும் பொழுது அவ ரூபம், அவ எக்ஸ்பிரஷன், அவளுடைய பாவம் எல்லாம் புரியுறதோன்னு அந்த மாதிரி குருவுடைய சப்தத்துல இருந்து அதை தியானம் பண்ணணும். கட்ட 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 நாமஜம் பொங்கி பொங்கி வரும். சுயம் அனுபவத்துல சொல்லும் பொங்கும். ஏடா அப்படி நாமஜம் அவ்வளவு பண்றோம்னா பயமே வந்துடும். அவ்வளவு வரும். இப்படி கூட நாமஜம் பண்ண முடியுமா சந்தேகம் வந்துடும். பொங்கும்னா பொங்கும். அது பாட்டுக்கும் பொங்குன்ற வார்த்தை கூட பிரவாகமா வரும். வெடிக்கும், எரிமலை வெடிக்கிற மாதிரி பொங்கி வரும். கங்கா பிரவாகம் மாதிரி குழந்தைக்கு அப்படி வருது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. வேற சிந்தனையே இல்லை. அந்த குருவுடைய வார்த்தை, குருவுடைய சப்தம், குருவுடையதான ரூபலாவண்ய வர்ணனை இதேதான். நாரதர் சொல்றார். அந்த சப்தத்துல மனசை ஒருமுகப்படுத்தின அந்த சப்தம் நாரத மகிழ்ச்சி சப்தம் ஜபிச்சான்னா அந்த சப்தத்தை மனசுல வாங்கிட்டு தான் கூட ஜபித்தான், தான் மட்டும் ஜபிக்கல. பல பேர் என்ன பண்றான், நான் ஜபிக்கிறேன்னு உட்கார்ந்து இருக்காங்க. குரு ஓரத்தை வச்சுட்டோம், குரு சொன்னதை வச்சுட்டு இருக்கும் போது குரு ஓரத்தை வச்சு என்ன பண்றான், குரு சொல்றார் கூட நான் சொல்றேன். அப்ப கிளிப்பிள்ள மாதிரி சொல்லும் பொழுது குரு சொல்லிட்டே இருப்பா. அப்ப தானாவே நம்ம சொல்லிட்டே இருப்போம். குரு ரூபம் உள்ளுக்குள்ளதானே இருக்கு. அந்த மாதிரி அத்தனை சிரேஷ்டமா அதி விசேஷமா இந்த குழந்தை ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாரத மகிழ்ச்சி சப்தம் அப்படியே நின்னா 3 நாள் ஆயாச்சு. அப்புறம் ஓரத்துக்கு பசிக்கிற மாதிரி தெரிஞ்சது. அப்ப கூட ஓம் நமோ வாசுதேவ சொல்லிட்டு ஏதோ இழந்த பழம் சாப்பிட்டான், விளாம்பழம் சாப்பிட்டான். திருப்பி வந்து நின்றுட்டான். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 3 நாளைக்கு ஒரு தடவை ஏதோ அது பசி கூட இல்லை. சரியா சொல்லணும்னா சரீரத்துக்கு இது தேவைன்னு தெரியும். நமக்கெல்லாம் பசி இருக்கு, தேவையா தெரியல. நிறைய வித்தியாசங்கள் உண்டு. மகாத்மாக்கள்லாம் சாப்பிடும் பொழுது சரீரத்துக்கு சக்திக்கு இது தேவை, அவ்வளவுதான். இப்ப பிராணன் இழுக்கிறோம், இது ஏதான ஒரு ஆசைப்பட்டுலாம் இழுத்துட்டு இருக்கோம், இது தேவை தானே வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி அந்த ஆகாரம்ன்றது சரீரத்துக்கு தேவைன்னு வரும். நமக்கெல்லாம் பசி ருச்சி இது 2 பிராதானியமா இருக்கு. ருச்சி கூட பசி. சமயத்துல பார்த்தா என்ன கிடைக்க போறது அதுக்கெல்லாம் பசி கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் குறையும். பிடிக்காத வசனம் வயிறு தானே சின்னதாகும். இதை வேண்டாம் இன்னைக்கு பரவாயில்ல அப்படின்னு பார்த்தானா அது எப்படிதான் வயிறு சின்னதாகவும் தெரியாது. பிடிச்ச வசனம் அவனை வயிறு பெருசாகும். ஆனா அவன் அனுபவத்தை பார்க்கலாம். புதுசா ஒண்ணு சொல்ல அவன் உங்க சுய அனுபவத்தை நீங்க அனுபவிக்கிறதா சொல்றேன். ஆனா வாழ்க்கை எனக்கு தெரியும் சரீரத்துக்கு இது தேவை. அந்த மாதிரி 3 நாளைக்கு இவன் கம்பல் பண்ணிக்கல, இவன் சங்கல்பம் பண்ணிக்கல. 3 நாளைக்கு ஒரு தடவை பசிச்சதை அப்படியே சாப்பிட்டு இருந்தான். ஒரு முதல் மாசம் அப்படி போச்சு. 2வது மாசம் 6 நாளைக்கு ஒரு தடவை. ஏன்னா இவன் நாமஜம் அதிகமாகிட்டே இருக்கு. நாமஜம் அதிகமாக இந்த சரீரம் முழுக்க பகவத் சக்தி வியாபிச்சு கிடக்கிறது. அதுல தானாகவே இவன் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு சரீர பலம் வந்து நல்லா தெரியும். எத்தனை ரிஷிகள்லாம் சாப்பிடாம இருந்தானா முடியும். நம்மாழ்வாரெல்லாம் 16 வருஷம் ஆகாரமே சாப்பிடல. ஆனா சரீரம் ஜம்முன்னு வளர்ந்துட்டே இருந்தது சரீரம். 16 வருஷம்
ஒரு சாப்பாடுல ஒரு சொட்டு ஜலம் சாப்பிடல. ஆனா 16 வயசு குழந்தைக்கு என்ன பலம் இருக்கும் அதை விட பிரம்மாண்டமா இருக்கு. ஆச்சரியம். அவ சில ரிஷிகள்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அப்படியே அவ சாப்பிடறனா கூட பகவத் நிவேதனமா பண்ணுவா. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தனியா மூர்த்தி வச்சு நிவேதனம் பண்ண மாட்டா. உள்ளுக்குள்ள அகம் வைஸ்வா நரோ பூத்வான் உள்ளுக்குள்ள பெருமாள் கொடுத்துட்டு சாப்பிட மாட்டா. கேட்டா நான் சாப்பிடலேன்னு நல்லா ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுவோம். ஏன்னா பகவான் நிவேதனம் பண்ணும்போது இவனுக்கு பிடிக்குமேடா இந்த ஆடான்னு கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி தனக்குள்ள இருக்கும்படியான அகம் வைஸ்வான் நரோ பூத்வான் அந்த கிருஷ்ணன் இருக்கான். அவனுக்கு அவ்வளவு அழகா நிவேதனம் பண்ணுவோம். ரொம்ப ஆச்சரியம். பார்த்தா நம்ம சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஆனா அவன் சரீரத்தின் மூலமா பகவானுக்கு நிவேதனம் பண்றான். ரொம்ப ஆச்சரியமான மனோபாவம். அந்த மாதிரி அத்தனை விசேஷமா இவனுக்கு 6 நாளைக்கு ஒரு தடவை தான் ஏதோ இலை புல்லு சருகு இதை சாப்பிட்றான். 3வது மாசம் அதுவும் இல்லை. அப்படி 9 நாளைக்கு ஒரு தடவை ஜலம். 4வது மாசம் 12 நாளைக்கு ஒரு தடவை காத்து. 5 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை பசினா துடிப்போம் நம்மெல்லாம். 5 வயசு குழந்தைக்கு 4வது மாசம் 12 நாளைக்கு ஒரு தடவை அப்படி காத்தடி. அவ்வளவுதான். அதெல்லாம் முடியுமானா அப்படி ஒரு ஏகாகிர சிந்தன நாம ஜபம். அந்த ஒரு நாமஜம் நன்னா அப்படி ஒரு நாமஜபம் பண்ணா நமக்கே நல்லா தெரியும். இந்த சரீரமே கனம் குறைஞ்சு போயிடும். சரீரம் கனம் குறைஞ்சு போயிடும். அவனுக்கு வெயிட்டே போயிடும். களைச்சி விட அர்த்தம் இல்லை. இந்த அகம்பாவ மமக்கார கனம் ஒண்ணு இருக்கும். நல்லா நாமஜபம் பண்ண 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 இந்த ஒவ்வொரு கட்டா விட்டுட்டு வர உடம்பு காகிதத்தை விட லேசா இருக்கும். சுயம் அனுபவத்தை உணர முடியும். சொன்னா அவ்வளவு புரியும் தெரியாது. ஆனா உணர முடியும். அப்படியே லேஸ் காகிதம் கூட கொஞ்சம் கனம் இருக்கும். இப்படி காத்து மாதிரி இருக்கும் உடம்பு. பெரியவாள்லாம் நினைச்சது இப்படி பறந்து போனோம் அப்படின்னா உடம்பு தானே அப்படி ஆயிடும். இப்படி காத்துல அப்படியே பறக்கிற மாதிரி. இந்த எல்லா அபிமானமும் விட்டுட்டு ஆத்ம தியானம், பரமாத்மாவுடைய ரூப லாவண்யம், நாம சங்கீதம், அவ்வளவுதான். சரீரத்து அபிமானம் இருக்கிற வரைக்கும் தான் இது பிடிச்சிருக்கு நம்மள. அபிமானம் விட்டு போயிடுதுன்னா ஒண்ணும் இல்லை. தாக்கோல் போட்டு பூட்டு திறந்தா சாப்பிட பூட்டு பூட்டிக்கவே முடியாது. என்ன வேணாலும் பூட்ட முடியாது. திருப்பி தாக்கோல் வச்சுட்டு பூட்டினாதான் பூட்டுறோம். அது மாதிரி உள்ள அழகாக அந்த நாம திறந்துட்டோம்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி இந்த குழந்தை ஜோரா நாமஜம் 5வது மாசம் அதையும் நிறுத்திட்டானா நான் வரல. அவனுக்கு வெறுமை இந்த ஒரு சப்தம். பகல் தெரியல, ராத்திரி தெரியல, என்ன ருது தெரியல, என்ன காலம் தெரியல, என்ன அயனம் தெரியல, திங்களா புதனா செவ்வாயா கிருத்தியா அமாவாசையா சதுர்த்தியா சதுர்தசியா ஒண்ணும் தெரியல. ஒன்னும் தெரியல. இது என்ன முகூர்த்தம், இது என்ன நாழிகை, இது ராகு காலமா யமகண்டமா ஒன்னும் தெரியல. பகவன் நாம சங்கீர்த்தனத்துக்கு எதுவும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இது முகூர்த்த நேரம், இப்ப உட்காந்து ஜபிச்சா நிறைய வரும். யமகண்டம் இப்ப சொன்னா வராதுன்னு யார் சொன்னா எப்பவும் சொல்லலாம். இதுல வேற பகவன் நாமத்தை பவித்திரத்தோட சொல்ல வேண்டாமோ, குளிச்சுடலாம் சொல்ல வேண்டாமா? பூணலும் மாங்கல்யம் பவித்திரமானதுதான். மலமூத்திர விசேஷனோட கைட்டியா வச்சிடணும். தூங்கும்போது கைட்டியா வச்சிடணும். அதோட பவித்திர தன்மை எதனாலே மாறப்போறது இல்லை. எப்படி இருந்தா அதோடைய பவித்திர தன்மை மாறப்போறது. அந்த மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் பகவன் நாம சங்கீர்த்தனத்துடைய பவித்திர தன்மை மாறாது. சொல்லிட்டே இருக்கணும். சூரியனுடைய பிரகாசம் சாக்கடையில வேறதுனால சூரியனுடைய பவித்திர தன்மை போயிட போறது ஒண்ணும் கிடையாது. சாக்கடை தான் நல்ல கதி. அதனால பகவன் நாம சங்கீர்த்தம் பவித்திர தன்மை உடையதுதான். பராசர பட்டணத்துல 5 கேட்டுட்டா நாம சங்கீர்த்தனத்துக்கு என்ன பண்ணிட்டு சொல்லணும்னா, கங்கையில குளிக்கிறவன் சுத்தமாக கடத்துல குளிச்சுட்டு போவானோ அப்படின்ட்டு. கிணத்துல குளிச்சாதான் கங்கையில குளிக்கலாம்னு அவசியம் இருக்கா? கங்கையில குளிச்சாலும் எல்லாமே போயிடுமே. எது கணக்கு தவிர குளிக்கணும். அந்த மாதிரி மற்ற எல்லாத்துக்கும் சங்கல்பம் உண்டு. நாம சங்கீத சங்கல்பமே கிடையாது. சொல்லணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி இந்த குழந்தை விடாம சொன்ன 5 மாசம் தேவர்களை நடுங்க ஆரம்பிச்சுட்டாலும். என்ன இவன் சரீரத்தை தாண்டி பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கான். அடங்கறதான், லோகமே அடங்கிறது. இதுதான் ஆச்சரியம். ரொம்ப ஆச்சரியமா கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். இதே துருவன் 5 வயசு குழந்தைய அப்பாவுடைய பிள்ளையா அம்மாவுடைய பிள்ளையா இருக்கும் பொழுது சுருச்சி கூட இவனை துரத்தி விட்டுட்டார். அப்பா ஒன்னும் சொல்லல. ஆனா இன்னைக்கு இவன் எல்லாத்தையும் விட்டு நாமஜபம் பண்ணும் பொழுது தேவர்கள் வரைக்கும் நடுங்கிறார். லோக பாலகள் இந்திரன் முதற்கொண்டு பிரம்மா முதற்கொண்டு நடுங்கிறான். அச்சோன்னு இவன் எல்லாரும் இவன் பிடிச்சிருக்கிற வரைக்கும் இவன் எல்லாருக்கும் நடுங்கிட்டு இருந்தான். இவன் எல்லாத்தையும் விட்டு பகவன் நாமத்தை பிடிச்சாலும் எல்லாரும் இவனுக்கு நடுங்கிறான். இதுதான் பலம். வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு என்னடா பலம்னா பகவன் நாம சங்கீர்த்தனுடைய ஆழத்தை பார்க்கணும். அந்த மாதிரி அவ்வளவு அழகா நாமஜபம் பண்ண 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 எல்லாரும் போய் பிரார்த்தனை பண்ண, பிரபு ரொம்ப தபசு பண்றோம், பயமா இருக்கு. உடனே எல்லாரும் போய் கெஞ்ச ஆரம்பிச்ச, பகவானை காட்சி கொடுத்துரு பயலுக்கு.
அத்தனை பேரும் பகவானை நிர்பந்திக்கிறாளாம் தேவர்கள் எல்லாம். சாதாரண பார்த்தோம்னா தேவர்கள் எல்லாம் நம்மளோட பகவத் தியானத்தை திருப்பதி தான் முயற்சி பண்ணுவோம். ஆனா இந்த இடத்துல தேவர்கள் அத்தனை பேருமே பகவான் இடத்துல கஞ்சிரா, பகவானே குழந்தைக்கு காட்சி கொடு, எல்லாரும் நிர்பந்திக்க. உடனே பகவான் வந்துட்டான். கதையத்துல 150 நாள் அடியன் முதல்ல துருவனுடைய சரித்திரம் படிச்ச பொழுது 150 நாள் இதுதான் புலம்பிது. ஓம் நமோ பகவதி புலம்பவே இல்லை. 150 நாள் தேங்காய் கூட காய்க்காது, குழந்தை கூட படிக்காது. 150 நாள் பெரிய காரியம் எதுவுமே உலகத்தை உங்களால் சாதிக்கவே முடியாது. நம்ம வாழ்க்கையில எத்தனையோ 150 நாள் சர்வசாதாரணமா போயிடுச்சு. என்ன கவனிச்சு பார்த்தா அடுத்த வாளுக்காக எழுதுது, அடுத்த வாளுக்காக இயங்கினது, அடுத்த வாளுக்காக புலம்பினது கூட்டினாலே கோடி கோடி வருஷம் போயாச்சு. கோடி 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 வருஷம் போயாச்சு. பெரியேனாயினவின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன் போயாச்சு. தூக்கத்தை கணக்கு பண்ண எவ்வளவோ நாட்கள் போயாச்சு. வெட்டி கதை பேசுனது எவ்வளவோ வருஷங்கள் போயாச்சு. கோடி கோடி ஜன்மாக்களே போயாச்சு. ஆனா 150 நாள் இந்த குழந்தை ஹதயத்துக்குள்ள நாரதருடைய சப்தத்தில் அனுபவிச்சுன்ற சித்வா குணான் என்றால சத்தியமா அப்படியே அனுபவிச்சான். கேட்டு கேட்டு ரூபலாவணியத்தை கேட்டு 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 தியானம் பண்ணிட்டு பிரத்யக்ஷமா தெரிஞ்சுக்குள்ள நீலதோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாசுரான் வேதம் சொல்லும்படியா குட்டிக்குச்சாவை. எவ்வளவு குட்டின்னு சொல்லவே முடியாது. ரொம்ப சின்னதா தெரியும். அந்த சின்ன கிருஷ்ணன் இவனுக்கு நன்னா தெரிஞ்சுட்டான். கட்டைவரல் பிரமாணம் உள்ள பகவான் இவன் சரீரத்துக்குள்ள 5 வயசு குழந்தைக்கு ஜோரா தெரியும். நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா நம்ம கண்ணை மூடினோம்னா நம்முடைய சரீரத்துடைய ஒவ்வொரு அங்கும் நமக்கு மனப்பாடமா தெரியும். கால் கட்டவரல் எப்படி இருக்கு, கை எப்படி இருக்கு, மூக்கு எப்படி இருக்கு, கண் எப்படி இருக்கு, வயிறு எப்படி இருக்கு, அடுத்த சொல்லிட்டு அவசியம் நன்னா நமக்கு தெரியும். அந்த மாதிரி பகவான் தெரியும். கண்ணை மூடினாலும் கண்ணை திறந்தாலும் எப்படி நம்முடைய ரூப சௌந்தரியமே கிடையாதுங்க. எவ்வளவு தூரம் நன்னா அந்த மாதிரி ஆழத்துல பதியணும். அவ்வளவு நன்னா பதிஞ்சிருந்த. ஏன்னா அவ்வளவு தூரம் ஆப்த வாக்கியமா நம்பினான். பதஞ்சலி யோக சூத்திரம் சொல்லும்போது சொல்ற பிரத்யக்ஷம், அனுமானம், ஆப்த வாக்கியம் இது 3 தான் பிரமாணம். பிரத்யக்ஷத்துல பகவான பார்க்கணும்னா முதல்ல ஒரு அனுமானம் வேணும். அந்த அனுமானம் வரணும்னா குரு சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல நம்பிக்கை. யாரோ ஒருத்தர் சொல்றாரு எங்கா ரொம்ப பெருசு, அதுல 4 மூலையும் தென்னை மரம் வச்சிருந்தான்னு சொன்னா உடனே அவ சொல்றது அப்படியே நம்பிண்டு ஒரு பெரிய வீடு, ஒரு பெரிய தோட்டம், அந்த 4 பக்கம் தென்னை மரம் வச்சு பாக்குறோமே அந்த மாதிரி குரு பகவானை வர்ணிக்கும்போது அப்படியே ஹதயத்துக்கு கொண்டு வச்சுக்கணும். துருவன் அப்படி கொண்டு வந்து வச்சிருந்தா அப்படி தியானம் பண்ணா அந்த ரூபம் அவர் சொன்னதை கேட்டு ஆப்த வாக்கியம் இருந்தது, அப்புறம் அனுமானமா இருந்தது, அப்புறம் பிரத்யக்ஷத்தை வந்துடுது. பகவான் அதிசயிச்சு போயிட்டான். ஆஹா ஜோர் மயங்கி போயிட்டானா, ஆச்சரியமா மயங்கி போயிட்டான் பகவான். இப்படி ஒரு குழந்தை கிடைக்கிறது கஷ்டம், இப்படி ஒரு பக்தன் கிடைக்கிறது கஷ்டம். ஆனந்தத்தை தளச்சு போனான் பகவான், அதிசயமா மயங்கி போனான். காட்சி கொடுத்தா குழந்தை ஆஹா ஆஹா மயங்கின்னு இருக்கான். அப்படியே தனக்குள்ள தன்னை மறந்து பகவானை பார்க்கறான். இதுதான் சரீரம், இந்த சரீரத்துக்குள்ள நான் இருக்கேன், நான் ஆத்மா, இந்த ஹிருதய கமலம், இந்த ஓரத்துல பகவான் இருக்கான். இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாத்தையும் விட்டான். இந்த பகவான் மட்டும் தெரிஞ்சான். தூக்கத்துல ஒரு சொப்பனம் பார்க்கறோம். நம்ம படுத்துட்டு இருக்கோம், இவ கூட இருக்கா, நம்ம தூங்கிட்டு இருக்கோம். ஒரு சொப்பனம் பார்க்கணும்னா தெரியுது, சொப்பனம் ஒண்ணுதான் தெரியுது. அந்த மாதிரி பரமாத்மா தெரியும். அது எல்லாம் மறந்து போகணும். மறந்து போகணும் பிரயத்தப்படலாம், அதுவா மறந்து போகணும். எப்படின்னா அந்த அளவுக்கு மனசு ஈடுபடும். ஈடுபட்டதுன்னா தானா மறந்து போயிடும், தானா மறந்து போயிடும். அந்த மாதிரி அவன் பகவான் அனுபவிச்சுருக்கான். பகவான் பார்த்தா இன்னும் பெருசா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டான். உடனே அந்தர்தானம் ஆயிட்டான். காணவே கண்ணை திறந்தான். வெடுக்குன்னு வெடுக்குன்னு குழந்தை கண்ணை திறந்தான். காணவே அப்படின்னு தூக்கத்தில் இருக்கிற மாதிரி எழுந்தான். சிறுத்தில் உடம்பு ரொம்ப சுகமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். மகாத்மாக்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையும் பார்த்தோம்னா டக்குன்னு ஒரு சிறப்பு சிறப்பா உடம்பு, அந்த சிலிர்ப்பு ஆச்சரியமா இருக்கும். அப்போ பக்கத்துல நிக்கணும், நல்லா தெரியும். அவன் உடம்புல இருந்து இந்த பகவத் சாநித்திய அலைகள் நம்ம உடம்புல பாயறத உணர முடியும். சிலிர்க்கும், ஆனா நம்ம அதே அந்த தேவலத்துல இருக்கணும். டக்குன்னு தெரியும். அந்த மாதிரி அவ்வளவு அழகா இந்த குழந்தைய கண்ணை திறந்து அவரோட உடம்பு சிலிர்த்து பிரத்யக்ஷமா பார்த்துட்டான். நீலமேக சியாமலனாக
செந்தாமரை பாதங்கள், செந்தாமரை கைகள், செந்தாமரை கண்கள், செங்கனிவாயோட சாட்சாத் மன்மதனாக கோடி சூரிய பிரகாசனாக வைஜெயந்தி வனமாலிதாரியாக பீதாம்பரதாரியாக சங்க சக்கர கதா பத்மபாணியாக பல இடங்களில் பகவான் குருவாயூரப்பன் தான் காட்சி கொடுக்குறான். ஸ்ரீமத் பாகவத் பல இடங்களில் பார்த்தோம் குருவாயூரப்பன் தரிசனம் தான் பிரத்யக்ஷமா கொடுக்கும் ஒழுக்கு. என்ன கொஞ்சம் பட்டு பீதாவரை உடுத்திட்டு இருக்கான், அவ்வளவுதான், கோமணம் மட்டும் இல்லாம மட்டும் கைட்டு விடுறோம்னா குருவாயூரப்பன் தான் பல 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 பலன்னு ஜொலிக்க மயங்கி போயிட்டான் குழந்தை. பாதாதி கேசம் கேசாதி பாதம், பாதாதி கேசம் கேசாதி பாதம், மயங்கிறது குழந்தை. ஒன்னும் பேச வரல, ஒன்னும் பண்ணதும் அப்படியே முழிச்சு 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 விரிச்சு 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 பார்க்க. நல்லா ஒருத்தன் பசியில் அப்படியே வாடி சுருண்டு கிடக்குறான்னா தலைவாழை இலை போட்டு சாப்பாடு போட்டு அள்ளி சாப்பிட மாட்டான். அதையே விரிச்சு விரிச்சு இவ்வளவு சாப்பாடா, எனக்கு சாப்பாடு கிடைச்சு விடுதா அப்படின்னு அதையே பார்த்துருமா. கொஞ்ச நேரம் சேப்பரைக்கு தான் சாப்பிடுவான். அந்த மாதிரி முடிச்சு 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 இந்த பரமாத்மா பார்த்துட்டே இருக்கான் குழந்தை. பேசணும்னு தோன்றது, ஆனா என்ன சப்தம், நாத பிரம்மத்துக்கிட்ட என்ன சப்தத்தை சொல்ல முடியும்? அதுவே ஸ்வயம் சப்த ரூபமா இருக்கு. அப்படியே என்ன சப்தம் சொன்னாலும் சொல்றதெல்லாம் பொய் தான். கிருஷ்ணன் அழகா வர்ணிக்கிறோம்னா கூட பொய்யா தான் வர்ணிக்கணும். உள்ளபடியா இருக்கா வர்ணிக்கக்கூடிய சக்தி இருக்கா? ஆதிசேஷனாலேயே முடியும். அதனால இன்னைக்கு பத்மநாபன் பார்த்துட்டே இருக்காரு. எங்க அவன் தலையை திருப்புறாரா? சில நாள் பார்த்தாச்சு, அவருக்கெல்லாம் சொல்லலாம் தலையை திருப்புறாரா? அவரும் ரொம்ப நாளா வர்ணிக்கணும் 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 ஆசைப்பட்டு 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 பார்த்துட்டே இருக்காரு. ஆதிசேஷனே பார்த்து முடியலன்னா அல்ப குழந்தை 5 வயசு துருவன் பாவம் என்ன பண்ணும்? வாய் வருமா? ஆதிசேஷனுக்கே ஒரு சப்தம் வெல்ல வரமாட்டேங்கிறது. இவன் கையை அதுவும் இத்தனை 1000 முகத்தை கொண்டு 2000 கண்களை கொண்டு தன் மடியில விட்டு பாக்குறான். அவருக்கே பார்த்து முடியல, வர்ணிச்சு முடியலன்னா 2 கண்ணை கொண்டு என்னதை வாங்க முடியும்? திட்டதான் முடியும். ஜட உதீக்ஷதான் கூட பிரம்மாவே ஒரு திட்டு தோண வழியே வேற ஒன்று தோணா. பகவான் ரொம்ப ஆசை அந்த குழந்தை நம்மளை கொஞ்சத்தை பார்க்கணும். ஸ்தோத்திர பிரியன், ஸ்தோத்திர பிரியன். மற்றவள மாதிரி தற்பெருமைக்காக கேட்கறதுக்காக இல்லை. நம்ம பகவான ஸ்தோத்திரம் பண்ண, உண்மையா ஸ்தோத்திரம் பண்ணோம்னா அதை நினைக்க நினைக்க நமக்கே ரொம்ப குஷியா இருக்கும். ஆஹா, இப்படிலாம் கூட நம்ம கொஞ்சம் இருக்கோமே பகவானு, இப்படிதான் கூட பகவான ஸ்தோத்திரம் பண்ணிருக்கோம் நினைக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு ஆனந்தம் ஸ்புரிக்கும். அதுக்காக நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுக்கணும், என்ன சொன்னாலும் கேட்கலாம். அந்த மாதிரி ஆனந்தமா சங்கத்தை கொண்டு அப்படி தடவினான். எவ்வளவு கையை வச்சாலே போதாதானா? இல்லையா, இந்த சங்கம் அவ்வளவு விசேஷமா இருக்கான். அது ஆண்டாள் கூட புலம்புறா. கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுப்பு சித்தம் மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண் சங்கே. இந்த சங்கரனா பகவானுடைய அதனாவனத்தை குடிச்சு குடிச்சு பகவானுடைய காத்தையே வாங்கி வச்சிருக்கிறதுனால பகவானுடைய ஹிருதயம் என்ன அதுக்கு என்ன தெரியுமா? அதனால இந்த சங்கரோட தடவி நான் குழந்தை மட 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 ஸ்தோத்திரம் பண்ணி எடுத்து கொற்றது மழை மாதிரி ஜம்மன ஸ்தோத்திரம் எல்லாம் அற்புதமா பண்ணிடுச்சு. ஐய பக்த சங்கம் கூடு, பாகவத தொட்ட இடமெல்லாம் ஆளுக்கால் ஸ்தோத்திரம்னா சத்சங்கம் கூடுன்னு. சத்சங்கம் கூடுறா, வேற ஒன்றும் வேண்டாம்டா, வேற சத்சங்கம் கூடு சத்சங்கம் கூடு விதவிதமா ஸ்தோத்திரம். துரோசி எல்லாருக்குமே நிறைய கொட்டி கிடக்கு. அத்தனை அழகா எல்லாம் கேட்டு முடிச்சான். பகவான் ரொம்ப குஷியாயிடுது. அப்பா குழந்தை, உன் மனசு எனக்கு தெரியும், 26 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணு, அதன் பிறகு வா, அவனுக்கு அற்புதமான இடமெல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கேன், எந்த அடிச்சாலும் உன் இடம் அழியாதுல பையனை அழகா சொல்லி முடிச்சுட்டு அனுகிரகம் எல்லாம் வேண்டாம் அந்தர்தானம் ஆகிட்டான். போன பிறகு அடடா அவன் கூட கிளம்பி போயிருக்கலாமே, நம்ம போய் இப்படி நின்றுட்டோமே அநியாயத்துக்குன்னு வருத்தப்படுறான். பக்தாருடைய பலம் அதுதான். எதற்கும் ஆசைப்பட மாட்டான். பகவானே கொடுத்தா கூட அச்சோ இது கொடுத்துட்டானே அழுவாளாம், நம்மளாம் கொடுக்கலேன்னு அழுவோம். இவன் கொடுத்துட்டானே எப்படி அப்படியே அழறானா. சரி இன்னும் திரும்பி வரானா, ஏன்னா இவன் ஒருத்தனால எத்தனையோ பேர் நல்ல கதி அடையணுமே. அதனால பகவான் திரும்ப வர வச்சுட்டான். இவன் திரும்பி வரான்னு தெரிஞ்ச உடனே ஒதுக்கி தள்ள அத்தனை பேரும் தேசத்துடைய எல்லையில வந்து நிற்கிறாள். குழந்தைய கூட்டுன்னு போனோம். இந்த உலகத்துக்காக இவன் இயங்கும் பொழுது யாரும் வரல. இவன் பகவானுக்காக இயங்கணும்னா உலகம் அவனுக்காக இயங்கணும் சொல்லிட்டு எல்லாரும் மனுஷா வேணும் மனுஷா வேணும் மனுஷா வேணும் அத்தனை பிரயத்தனப்படுறோம். ஆனா எவ்வளவு தூரம் மனுஷன் நம்ம கூட இருப்பான் நமக்கு நிச்சயம் இல்லை. பரமாத்மா வேணும் பிரயத்தனப்பட்டுனா அத்தனை பேர் நமக்கு பந்துதான். லோகமே பந்து, லோகமே பந்து.
சந்தேகமே வேண்டாம். அத்தனை பேரும் கொண்டாடணும், அத்தனை பேரும் பார்த்தா. குழந்தை சுனிதியை பார்த்தா, அம்மா உன் கிருப்பம்மா, ஆனந்தமா வந்தா, சுக்கம்மா வாழ்க்கை நடத்தினான். கல்யாணம் எல்லாம் பண்ண 26,000 வருஷங்கள் ராஜ்ய பரிபாலனம் எல்லாம் பண்ணா. குபேரனோட சண்டை போட்டான். குபேரன் என்ன வேணும்னு கேட்டான், பகவத் பக்தி கொடுறாரு, என்ன வேணும், என்னை விட பெரியவன், பகவத் பக்தி கொடு. எங்க போனாலும் கிருஷ்ண பக்தி கேடு, வாசுதேவ பக்திவன் கதரும். எந்த கோவிலுக்கு வேணா போகும், கிருஷ்ண பக்தி கொடு, கிருஷ்ண பக்தி கொடு, கிருஷ்ண பக்தி கொடு, கிருஷ்ண பக்தி கொடு, இதே கருத்து. அப்பதான் அந்த மூர்த்தியை சந்தோஷப்படாது, சுயம் அனுபவத்தை வச்சு. அத்தனை அழகா கிருஷ்ண பக்தியை கேட்டான், ஜோர ராஜ்ய பரிபாலனம் பண்ணான். கடைசி சமயத்துல கிளம்புறான் குழந்தை, 26,000 வருஷங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு ஓடி வந்துட்டார் யமதர்மராஜா. குழந்தை தள்ள கால் வச்சுட்டு போடா, சுச்சோ நீ பாகவதராச்ச, நீ வேற, எங்கள் மேல் சாபம் இவ்வளவு கொட்டி கிடக்கு, உன்ன மாதிரி ஒரு குழந்தையுடைய திருவடி கடச்சுடுத்தனா போதும்டா. காவலில் புலனை வைத்து கடிதன்னை கடக்கப்பாய்ந்து நாவலிட்டு உழிதறிகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே. உன் நாமம் இருக்கிறதுனால நாங்க யமதர்மராஜாவுடைய தலையில கால் வச்சு வருவோம்டான்றாராம் தொண்டடிப்படியாள். அந்த மாதிரி இந்த குழந்தை கால் வச்சு ஏறினான் சந்தோஷமா. எல்லா தலையிலும் மரணம் கால் வைக்கிறது, இவன் மரணத்தின் தலையிலே கால் வச்சுட்டு போவான். அசாத்தியமான தைரியம், அசாத்தியமான பக்தி. பார்த்தா எல்லார் பிடரையும் பிரம்மை உட்கார்ந்துட்டு இருக்க யமதர்மராஜா இங்க மட்டும் கீழே அவங்க அடியேன்னு கையை கூப்பி நின்னான். மரணத்து மேல கால் வச்சுட்டு நரகம் சொர்க்கம் எல்லாத்தையும் ஒரு மெதிமெச்சு வச்சு கிளம்பி போறானா. அற்புதமா பகவானுடைய லோகத்துக்கு கிளம்புற சமயத்துல மனசு ஓரத்துல இப்படி ஒரு தயக்க முகத்தை ஒரு வாட்டம். பகவானை பார்க்க போறேன், ஒரு சின்ன ஓரத்துல ஒரு வாட்டமா. என்னடா வச்சுன்னா, இல்ல 26,000 வருஷங்கள் இருந்தேன், இத்தனை சுக்கம் அனுபவிச்சுன்னா 5 வயசுல பகவானை பார்த்ததுதான் காரணம். அந்த 5 வயசுல ஆராதய அதோக்ஷஜ பாத பத்மம்னு எங்க அம்மா மட்டும் சொல்லலைன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னு தெரியல. அந்த அம்மாவுக்கு மோட்சம் இல்லாம நான் போகணுமான்னு இருக்கு, அவள் இல்லாம போன வருத்தமா இருக்கு. நான் சிரிச்சாலும் அதோ பாடுறான்னு இவனுக்கு முன்னாடி பண்ணிருக்காள். பார்த்தா அது பாசம் மாதிரி இருக்கும், அது பாசம் இல்லை, சத்தியமா பாசம் இல்லை, பாசம் இல்லை. உன்னதமான அன்பு, ஒரு நன்றி கடன். வாழ சரியா நன்றி கடன். 5 வயசுல அவ சொல்லி கொடுத்தத 26,000 வருஷங்கள் அவ்வளவு சுகம் அனுபவிச்சு வேற கூட அந்த அம்மாவை மறக்கலைன்னா, அப்பா அம்மா குழந்தைகள் பக்தியை சொல்லி கொடுத்தா நீங்களே அதை வேண்டாம் ஒதுக்கி தள்ளனா கூட அது உங்களை ஒதுக்காது. எல்லாரும் என்ன பண்றோம்னா சரீரத்துக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிடுறோம். சரீரம் மாறும் பொழுது இந்த எண்ணமும் மாறி போயிடும், நன்றியெல்லாம் விட்டு போயிடும். ஆத்மா மாறாது, அதுக்கு கொடுத்தா சொன்னா அது ஜென்ம ஜென்மாந்திரத்துக்கு பிடிச்சுக்கும். சுனிதி பெரிய பக்தியெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஆனா இந்த குழந்தைக்கு வழி காட்டினா இந்த குழந்தை பார்த்தா நினைச்சா நாமஜம் பண்ணிட்டு இருந்தா வாசனை எல்லா பொறுப்பும் அப்பட சரணாகதி பண்ணால அதுக்காக அவளுக்கு அவ குழந்தைக்கு சுகமா இடம் கொடுத்துட்டான் பகவான். ஆச்சரியமா இடம் கொடுத்துட்டான். ஆனந்தமா கிளம்பி போய் அனுபவிச்சான் துருவன். அந்த நிச்சய புத்தி வேணும். குருவிடத்துல திட விசுவாசம், அவர் சொன்ன மந்திரத்தை விடாம சொல்லணும். அப்ப பகவான் தேடி ஓடி வந்தே ஆகணும். எத்தனை கோடி வருஷம் எத்தனை கோடி ஜெபம் அவசியம் இல்லை, என்ன திடம், திடம் தான் அவசியம். அந்த திடம் துருவனுக்கு பரிபூர்ணமா இருந்தது. பகவானை பார்த்துட்டான். அதனால அவனை மாதிரி ஒரு பக்தி பண்ணணும்னு கேளுங்க. துருவனை மாதிரி குருவிடத்துல திடம், ஏக குரு ஏக நாமம் ஏக தியானம். துருவன் அற்புதமா பகவானுடைய அடையத்தை அடைஞ்சான். நான் இன்னைக்கு நிறைய சொல்லணும், வந்தேன் எல்லாம் சொல்லிவிடணும். துருவ சரித்திரம், படலா சரித்திரம், அஜாமில உபாக்கியானம், பிரஜேதஸ் கதையெல்லாம் சொல்லணும், பிரஞ்சர உபாக்கியானம் சொல்லணும். ஒன்றும் இல்லை. இது ஒரு குட்டி பையன் இன்னைக்கு இந்த பாடுபடுத்திருக்கு 2 மணி நேரம். இத்தனோண்டு ஒரு பையன் 2 மணி நேரம் பாடுபடுத்தி நான் நிஜமாவே சொல்றேன். நானும் சரி கொஞ்ச நேரம் முடிச்சிடுவோம்னு பார்த்தா புதுசு புதுசா இந்த பையனுடைய அனுபவம் பிரத்யக்ஷமா குருஜி அம்மா கிருப்பையில கிடைச்சது. அனுபவிச்சோம். பார்க்கலாம். நாளைக்கு நிச்சயமா கிருஷ்ணன் தான். ராதே கிருஷ்ணா.